வீரா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஜய் அடிச்சு விரட்டுறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கண்மணி வீராவுக்கு ஃபோன் பண்ணி என்ன வீரா எங்க போனேன்னு கேட்குறாங்க. வீரா அங்க என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க. கண்மணி நடந்த விவரத்தை எல்லாம் சொல்றாங்க. இந்த விஜய் நம்ம அம்மாவை ரொம்பவே அவமானப்படுத்துறா, அசிங்கப்படுத்துறா, வெளியில போன்னு சொல்றாங்கிறாங்க. இதை கேட்ட வீரா அப்படியே துடிச்சு போறாங்க. ஓஹோ அப்படியெல்லாம் பேசுறாளா? ஆனா அந்த விஜய் கர்ப்பமே இல்லை அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதும் கண்மணி ஓஹோ அப்போ எல்லாத்தையும் நம்ப வச்சு ஏமாத்துறது மட்டும் இல்லாம நம்ம அம்மாவையும் பிருந்தாவையும் இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்துறவள சும்மா விடக்கூடாது வீரா. சீக்கிரமா அந்த டாக்டரை கூட்டிட்டு வாங்குறாங்க. சரி நான் டாக்டரை பார்க்கறதுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். மாறன் அங்கே ரிப்போர்ட்டை வாங்குறதுக்காக தான் போயிருக்கான், வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரிப்போர்ட் வாங்கிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க கண்மணி. இந்த பக்கமா விஜய்க்கு சந்தேகம் வந்து கண்மணி அக்காவையும் காணா, வீராவையும் காணுமே, எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு ஃபோன் எடுத்துக்கிட்டு தேடிக்கிட்டு வராங்க. ரிப்போர்ட்டுன்னு பேசிட்டு இருந்ததை காதில் வந்ததும் விஜய் கேட்குறாங்க, கண்மணி அக்கா என்ன ரிப்போர்ட்னெல்லாம் சொல்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, ஓ இவ ஒருவேளை நம்ம பேசுனதெல்லாம் கேட்டிருப்பாளோ அப்படின்னு கண்மணிக்கு சந்தேகம் வருது. அதுவா அது வந்து அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. சொல்லுங்கக்கா நீங்கள் பேசுனது எனக்கு ஓரளவு காதில் கேட்டுதுங்கிறாங்க விஜய். விஜய் நேற்று உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்கல்ல, அப்போ உனக்கு ஃபுல் செக்கப் எடுத்தாங்கல்ல, அந்த ரிப்போர்ட்டை வாங்குறதுக்கு தான் இப்போ மாறன் போயிருக்காருன்னு சொல்கிறாங்க கண்மணி. இதை கேட்டதும் அப்படியே தூக்கி வாரி போடுது விஜய்க்கு. ஐயோ நம்மளை டெஸ்ட் பண்ணாங்களா? அப்போவும் நான் சந்தேகப்பட்ட மாதிரியே நடந்துருச்சா? ஓஹோ இவன் ரிப்போர்ட் வாங்கிக்கிட்டு இங்கே வந்து எல்லார் முன்னாடியும் என்னை அசிங்கப்படுத்தி உண்மையை வெளிக்கொண்டு வர போகிறானா? அதுக்கு இவனை விடவே கூடாது. அப்போ வீராவும் மாறனும் 2 பேரும் சேர்ந்து அந்த ரிப்போர்ட்டை வாங்குறதுக்காக தான் போயிருப்பாங்க. இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வராமல் நம்ம பண்ணணும், என்ன செய்யலாம் அப்படின்னு விஜய் அந்த பக்கமாக போய் ஃபோன் எடுத்து ரவுடிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இதை பாரு, இந்த மாறன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான், அவன் ரிப்போர்ட் வாங்கிட்டு திரும்பி வீட்டுக்கு வரக்கூடாது, எப்படியாவது நீ அவனை அடிச்சு வெளுத்து கட்டிருங்கிறாங்க. வீராவும் அந்த வழியாக தான் போயிருக்கா. வீராவும் திரும்பி வரும்போது அவனும் வீட்டுக்கு வரக்கூடாது, இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வராமல் பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு ஒரு ரவுடி கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க விஜய். அந்த ரவுடியும் சரி மேடம் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கிறாங்க. விஜயோட அம்மா ஓடி வராங்க. ஏ விஜய் என்னடி பொசுக்குன்னு அங்கே கோந்திருக்க வேண்டிய நீ இப்படி வந்துடுற, அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்னத்தானே கேள்வி கேட்குறாங்க, ஏண்டி இப்படி பண்ணுற, வந்து ஒரே இடத்துல உட்காருவா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அம்மா என்னோட அவஸ்தை தெரியாமல் நீ பேசாதம்மா, அம்மா ஒழுங்கா போ அப்படின்னு விஜய் கோவமாக எரிஞ்சு விழுறாங்க. என்னடி நான் வந்து யதார்த்தமாக கூப்பிட்டேன், நீ என் மேலே எரிஞ்சு விழுற, என்ன நினச்சிட்டு இருக்க, என்னாச்சு, என்ன பிரச்சனை, என்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு விஜயோட அம்மா கேட்குறாங்க. உன்கிட்ட சொன்னா மட்டும் என்ன ஆக போகுது, கோயிலுக்கு போறேன்னு போய் சொல்லி இந்த வள்ளியம்மா என்னை கூட்டிட்டு போனால, பாதி வழியிலேயே ஒரு ட்ராமா பண்ணாங்களே, அந்த மாறனும் வீராவும் ஆட்டோவை கொண்டு வந்து என் மேலே இடிச்சிட்டாங்க, நான் கீழே விழுந்துட்டேன், வேண்டான்னு சொல்ல கேட்காம என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்கல்ல, அங்கே கூட்டிட்டு போய் எனக்கே தெரியாமல் என்னை ஃபுல் செக்அப் பண்ணியிருக்காங்கம்மா, இன்னைக்கு அதனோட ரிசல்ட் வாங்குறதுக்கு தான் இந்த மாறன் போயிருக்கான், பின்னாடியே வீராவும் போயிருக்கான்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் விஜயோட அம்மாவும் அடடா என்னடி இப்போ இப்படி சொல்றியே, இந்த ரிப்போர்ட் வந்துட்டா நம்ம கதை முடிச்சதா, நம்மளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்களேடி, அதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறது என்ன பண்ணுறதுனே ஒன்றும் தெரியாதே, அடியே எப்படியாவது இந்த ரிப்போர்ட் வராமல் பார்த்துக்கோடி, அதுக்குள்ளேயே எப்படியாவது இந்த கார்த்தி பையில மடக்கி போட்டுருன்னு சொன்னேன், ஆனால் நீ இன்னமும் அந்த மாதிரி எதுவும் செய்யாமல் வச்சிருக்க, மட்டும் அந்த ரிப்போர்ட் வந்து இவங்க கையில் சிக்கிட்டோம் அவ்வளவு தாண்டி, இப்போ நீ பத்தாததுக்கு இந்த லட்சுமி அம்மாவை வேற வீட்டை விட்டு வெளியே போகணும், எல்லாரும் முன்னாடியும் அவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தியிருக்க, கர்ப்பமாக இருக்கிற மாதிரி என்னெல்லாம் நீ நடிச்ச, அடியே உனக்கு இந்த ஃபங்க்ஷனை நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு, ஆனால் இது கொஞ்ச நேரத்தில் புஷ்ஷுன்னு போகுதுன்னு நினைக்கும் போது எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமாங்கிறாங்க. அம்மா போது நிறுத்து, என்னை மறுபடியும் டென்ஷன் ஆக்காதம்மா, நானே இந்த வாழ்க்கை எத்தனை நேரம்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன், இடமெல்லாம் நம்மளுக்கு அடி மேலே அடி விழுகுது, இந்த கார்த்தி பையிலும் நம்ம கிட்ட மடங்க மாட்டேங்கிறான், இந்த மாறன் எப்பன்னு என்கிட்ட வம்பு பண்ணிட்டே இருக்கா, அதுக்கு இந்த பிருந்தா வேற எனக்கு சக்கலத்தை சண்டை போட சரி சமமாக நிற்கிறான், இப்போ எல்லாரும் ஒன்று கூட்டிட்டாங்கன்னா நம்ம ஒரு துளி கூட மிஞ்ச மாட்டோமா, இதை எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தி இந்த இடத்துல நம்ம உட்காரணும்னா அந்த வீராவை மாறணும், இந்த இடத்துக்கு வரக்கூடாது, வரவிடாமல் நம்ம பண்ணணும், அதுக்காக தான் நான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நீ அந்த பக்கமாக போய் எப்படியாவது சமாளிப்போ அப்படின்னு விஜய் அவங்க அம்மாவை விரட்டுறாங்க. விஜய் இப்படி எனக்கு விளக்கமாக சொன்னா தானே தெரியும், சரி நான் போய் சமாளிச்சுக்கிறேன், நீ எப்படியோ பேசி முடிச்சுட்டு வீராவையும் மாறனையும் வரவிடாமல் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க விஜயோடம்மா. விஜய் ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணி அவனுங்களை முடிச்சிடுன்னு சொல்லிடுறாங்க. மாறன் ரிப்போர்ட் வாங்கிட்டு வராங்க. ரவுடிங்க போய் மாறன் அடையாளம் கண்டதும் மாறன் அடிச்சு வெளுத்து கட்டுறாங்க. மாறன் திருப்பி கொடுக்குறாங்க. ரவுடிங்க எல்லாரும் விழுந்து அடிச்சு அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு ரிப்போர்ட்டோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்போ டாக்டரை போய் பேசி அவங்கள கூட்டிட்டு வராங்க. அப்போ டாக்டரையும் அடிச்சிடுறாங்க. டாக்டர் கீழே விழுந்து கிடக்குறாங்க. அப்போ பார்க்கும்போது வீரா தான் வந்துட்டு இருக்காங்க. வீரா வந்து டாக்டரை பார்க்குறாங்க. ஐயோ டாக்டர் என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி விழுந்து கிடக்குறீங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த விஜிதாமா, நான் உண்மையை எங்க சொல்லிடுவேனேன்னு என்னை துரத்தி அடிக்கிறாங்க, ரவுடிங்களை வச்சு அடிச்சுட்டா, இதோ இப்போ பாரு எனக்கு இவ்வளவு பெரிய காயம் ஆயிடுச்சுங்கிறாங்க, ரத்தம் அதிகமாக போயிட்டு இருக்கு, சரி வாங்க ஹாஸ்பிட்டல் போகலான்னு வீரா கூப்பிடுறாங்க. இல்லைம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அந்த விஜய் இருக்காளே அவள் கர்ப்பமே இல்லைங்கிறாங்க. டாக்டர் அது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஆனால் உங்கள் வாயால் நீங்கள் சொல்லணும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம், நீங்கள் அன்னைக்கு சொல்லலையேங்கிறாங்க. என்னம்மா செய்யறது, சொல்ல விடாமல் என்னை தடுத்துட்டா, என்னை மிரட்டினா, என் குழந்தைய வச்சு மிரட்டிட்டு நான் சொன்னால் என் குழந்தைய கொன்னுடுவேன்னு மிரட்டினாமா, அதனால தான் நான் சொல்ல முடியாமல் போச்சு. ராமச்சந்திரன் நான் எவ்வளோ வருஷத்தை பழக்கம் தெரியுமா, ஆனால் அவர் குடும்பத்துக்கே இப்படி ஒரு பொய்யை சொல்லும்படி இந்த விஜய் பண்ணிட்டா, நான் என்ன செய்யட்டும், ஆனால் இப்போ எப்படியோ உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டேன், நீ தான்
எப்படியாவது ராமச்சந்திரன் குடும்பத்தை காப்பாற்றணும்னு கேட்குறாங்க டாக்டர். டாக்டர் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உங்கள் தலையில் பாருங்கள் எவ்வளோ ரத்தம் போய்கிட்டே இருக்குது, சீக்கிரம் வாங்க டாக்டர், உங்களை நான் காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு கூப்பிட்றாங்க வீரா. முதலுதவி பெட்டியில் மருந்து இருக்குது, அந்த மருந்தை மட்டும் எனக்கு அப்படியே போட்டு போட்டுவிட்ரு, அது அப்படியே நின்றுருங்கிறாங்க. சரி டாக்டர், நீங்களா நேரில் வந்து எங்கள் மாமா கிட்ட உண்மையை சொன்னீங்கன்னா தான் நம்புவாங்க, போலாம் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. டாக்டரும் சரின்ட்டு வராங்க. அப்போ வீரா கண்மணிக்கு ஃபோன் பண்ணி, கண்மணி நான் டாக்டரை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேங்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம்டி, இங்கே இவளோட ஆட்டம் அளவில்லாத அடங்காத ஆடிக்கிட்டு இருக்கா, அவரை பார்த்து பத்திரமா பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வா, அவராக வந்து சொன்னா தான் மாமா நம்புவாருங்கிறாங்க கண்மணி. இப்போ அவரோட தான் நான் வந்துட்டு இருக்கேன்னு வீரா சொல்கிறாங்க. டாக்டரை கூட்டிகிட்டு போகிறாங்க வீரா. அதுக்கு முன்னாடியே மாறன் கையில் ரிப்போர்ட்டோட போகிறாங்க. அதை பார்த்ததும் விஜய் அப்படியே பயந்து போய் நிற்கிறாங்க. ஆமாம், கையில் என்ன மச்சான் ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்கீங்கங்கிறாங்க. அதுவா விஜய், எனக்கு எப்பவுமே ஒருத்தர் பிடிக்காது, எனக்கு பிடிக்காதவங்க ஒன்று செஞ்சாங்கன்னா அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அப்படி தான் நீ செஞ்சிருக்க விஜய். ஆரம்பத்தில் எனக்கு பிடிக்கல, அப்புறம் பார்த்தா சரி உன்னை பிடிச்சதேன்னு நானே நடிக்க வேண்டியதாக போச்சு. இப்போ பார்த்தா நீ என் குடும்பத்துக்காக எவ்வளோ வேலை பார்த்துருக்க, அந்த ரிப்போர்ட் தான் இந்த ரிப்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மாறன் இதை கேட்டதும் அப்படியே விஜய் பயந்து போய் நிற்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டை பிடுங்கலாமான்னு பார்க்குறாங்க. ஆனால் மாறன் கையில் வச்சுட்டு, பார்த்தியா உன்னோட தலையெழுத்தையே இப்போ மாற்ற போகுதுங்கிறாங்க. ஏமாச்சான், நீங்கள் காசு கொடுத்து இந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிக்கிட்டு வந்தீங்களாங்கிறாங்க. மாறன் அதுக்கும் மேலே கோவப்படுறாங்க. என்னடி சொன்ன, காசை கொடுத்து மாற்றிக்கிட்டு வர ஆள் நான் நினச்சியா, கார்த்தியோட வாழ்க்கையை கெடுத்து இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு நீ என்னெல்லாம் வேலை பார்த்துருக்க, இப்போ சொல்லக்கூடாத பொய்ய சொல்லி எங்கள் அப்பா எங்கள் அத்தையவே நம்ப வச்சிட்டியல்ல, இப்போ உன் நம்பிக்கை எல்லாம் சுக்கு நூறாக உடைய போகுது. இதுவே எங்கள் அத்தைக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உன் குடும்பம் சத்தியமாக எங்கள் அத்தை கையில் பிடியாக பிடிச்சிக்கும். நாங்கள் எல்லாரும் கூட போனால் போயிட்டு போகிறான்னு விட்டுருவோம், ஆனால் எங்கள் அத்தை விடாது, உச்சியை ஆட்டி உள்ளங்கையில் போட்டு தேய்ச்சி முடிக்க விடுமே, அதுக்கு என்ன செய்ய போகிறேங்கிறாங்க மாறன். மச்சான், நீங்கள் பொய் மேலே போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ரிப்போர்ட்டு 1000 ரிப்போர்ட் தயாரிக்கலாம், ஆனால் நான் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு விஜய் சாதிக்கிறாங்க. அப்படியா சொல்கிற, சரி சரி போ, உறவுக்காரங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க, நலங்கு வைக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க பாரு, சீரெல்லாம் சிறப்பாக பண்ணணும், போய் உட்காரம்மா உட்காரு அப்படின்னு மாறன் கேலியாகவும் கிண்டலாகவும் சொல்கிறாங்க. அப்பவும் விஜய் இவனை எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் போய் அந்த இடத்துல உட்காடுறாங்க. வளகாப்பு விருந்தும் தடபுடலாக நடந்துட்டு இருக்குது. ராமச்சந்திரன் விஜயை பார்த்து, அம்மாடி விஜய், நீ எதுக்காகவும் அழுகக்கூடாது, இனிமேல் நீ இந்த வீட்டு வாரிசு வாரிசை பெற்று கொடுக்க போற, நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு வாழ்த்திட்டு இருக்காங்க. அப்போ மாறன் வந்து, ஆமாம்மா இவ எப்பவும் சந்தோஷமா தான் இருப்பா, ஏன்னு கேட்டால் நம்மளை அழுக வைக்கிறாள், அவள் சந்தோஷமா தான் இருப்பா அப்படின்னு சொல்லுவோம். வள்ளியம்மா வந்து, டே மாறா, என்னடா ஏன்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, சொந்தக்காரங்க எல்லாரும் நின்று பாடித்துக்கிட்டு இருக்கிறாங்கடாங்கிறாங்க. ஆமாத்த, இன்னும் வீரா வந்துடட்டும், எல்லாரும் எப்படி வேடிக்கை பார்க்க போறாங்கன்னு பாருங்கங்கிறாங்க. வீராவும் வராங்க. அப்போ விஜய் ரொம்பவே ஆட்டம் ஆடுறாங்க. இந்த பிருந்தா, லட்சுமி இவங்க எல்லாரும் இங்கே இருக்கக்கூடாது மாமா, இந்த வீட்டோட முதல் வருஷம் நான் சுமக்கிறேன், என்னோட ஆசையும் இதுதான், எனக்கு இந்த சீர் நடக்கணும்னா இவங்க வீட்டை சம்மந்தப்பட்டவங்க லட்சுமி அம்மாவும் பிருந்தாவும் இங்கே இருக்கவே கூடாது, கார்த்தி மச்சான் மட்டும் என் பக்கத்தில் இருக்கணுங்கிறாங்க விஜய். ஓஹோ அப்படியா அப்படின்னு மாறன் கேலிங்கிண்டலுமா பேசிட்டு இருக்கும்போது வீரா வராங்க. என்னடி சொன்னேன், எங்கள் அம்மாவும் என் தங்கச்சி இங்கே இருக்கக்கூடாதா, கார்த்தி பிருந்தா கழுத்தில் தாலி கட்டியிருக்கா, அவங்க 2 பேரும் ஒருத்தர் மனசை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை தொடங்கலான்னு நினைக்கும் போது நீ எப்படி உள்ள போந்து என்னெல்லாம் வேலை பார்த்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்ததும் விஜய் கணத்தில் ஓங்கி பலாருன்னு ஒரு அறை போடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ராமச்சந்திரன், வீரா என்ன நினச்சிட்டு இருக்க, வாய்த்து பிள்ளைக்காரி வாயும் வயிறா இருக்கிறா, அவளை போய் இப்படி அடிச்சிட்டியே அப்படின்னு வள்ளியம்மாவும் பதறி போகிறாங்க. மாமா, இவ சொன்ன பையன்லாம் நீங்களே நம்பிட்டீங்கல்ல, இப்போ இவ போய் பேசுனதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரப்போகுது, யார் சொன்னால் நம்புவீங்களோ அவங்க சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நம்புவீங்கல்ல, அங்கே பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே டாக்டர் வந்து நிற்கிறாங்க. ரத்த காயத்தோடு நிற்கிறத பார்த்ததும் ராமச்சந்திரன் வள்ளியம்மா எல்லாரும் பதறி போயிடுறாங்க. ஐயோ டாக்டர், உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் ஓடி கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த விஜய் தான் அப்படின்னு டாக்டர் சொல்லவும் வள்ளியம்மாவுக்கு ராமச்சந்திரனுக்கும் வந்ததே கோவம். விஜய் மேலே சரியான கோவத்தில் பாஞ்சு நிற்கிறாங்க வள்ளியம்மா. விஜய் டாக்டர் பேசுனதே பொய்ன்னு சாதிக்கிறாங்க. விஜய்க்காக அவங்க அம்மாவும் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. எது உண்மை எது பொய்ன்னு தெரியாத உறவுக்காரங்க எல்லாரும் வெடி பார்த்துட்டு இருக்காங்க. கார்த்திக் அப்போ தான் புது தெம்பே வந்த மாதிரி இருக்கு. பார்ட்டி அப்புறம்தான் இந்த விஜய் இவ்வளவு நாளாக சொன்னதெல்லாம் பொய்ன்னு நிரூபிச்சிட்டாங்கல்ல எங்கள் அண்ணனும் அன்னிக்கும் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் மச்சான், கண்டிப்பாக எங்கள் அக்கா என் வாழ்க்கையை காப்பாற்றுவான்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, நீ அப்படிப்பட்டவன் இல்லைங்கிறது எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, நான் உன் மேலே வச்ச காதல் உண்மை, அதனால தான் நான் இவ்வளோ நாளாக உன்னை நம்பிட்டு இருந்தேங்கிறாங்க பிருந்தா. சரி பிருந்தா, இப்போவாது உண்மை தெரிஞ்சதுங்கிறாங்க.